ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் எல்லைக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்பில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தை மாதம் மக நட்சத்திரத்தில் மீனாட்சி அம்மன் அவதார தினம். இந்த நாளில் அம்பிகை வழிபடும் போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சம் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலனுக்க எதிர்காலம் தோன்றும் முருகாசனம் கண்டாசனம் ஓர்வும் திருச்சிற்றம்பலம் தில்லையம் வெள்ளம். பொதுவாகவே ஒருத்தருடைய பிறந்தநாள் அப்படின்னா அவங்க வந்து அன்னைக்கு முழுமையை ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது வந்து ஒரு வயசு குழந்தையா இருக்கலாம், 60 வயசு பெரியவரா இருக்கலாம். எல்லாருக்கும் அவங்களுடைய பிறந்தநாள் அப்படின்னு வரும்போது அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஒரு நாள் மட்டும் ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய நாட்டில் வந்து கொண்டு போகும். அதான் பிறந்தநாளுக்கு தனிச்சிறப்பு. அதுவும் ரொம்ப முக்கியமா நம்ம இந்து மதத்துல வந்து பிறந்தநாள் அப்படின்றது நம்ம பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில கொண்டாடப்பட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம யாரோட பிறந்தநாள் தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா? மதுரையை அரசாளக்கூடிய உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய அகிலாண்டக்கூடிய பிரம்மாண்ட நாயகி எங்க அம்மா மதுரை மீனாட்சியோட பிறந்த நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அம்பாள் என்னைக்கு பிறந்தா? தை மாசம் மக நட்சத்திரம் தான் அம்பாள் பிறந்தா. அம்பாள் யாருக்கு மகனாக பிறந்தா? மலைத்வஜன் பாண்டிய மகாராஜாவுக்கும் காஞ்சனமாலைக்கும் பிறந்தா. எப்படி பிறந்தா? காஞ்சனமாலை முன்னொரு காலத்துல வந்து சிறந்த அம்பாள் பக்தி, அம்பாள் மீது அதிதீவிரமான பக்தி வந்து காஞ்சனமாலைக்கு உண்டு. காஞ்சனமாலை வந்து அம்பாள் நோக்கி கடுமையா தவம் இருக்காங்க. என்ன தவம் இருக்காங்க? ஆதிபரா சக்தி எனக்கு பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வரத்தை நோக்கி அந்த வரத்தை வேண்டி தவம் இருக்காங்க. ரொம்ப வருஷமா தவம் இருக்காங்க. ரொம்ப வருஷமா தவம் வந்து அம்பாள் அவங்களுடைய தவத்துக்கு மனம் இறங்கி அம்பாள் அவங்க முன்னாடி பிரதட்சணமாகி, காஞ்சனமாலை உன்னுடைய வரத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு உனக்கு அடுத்த பிறவியில் நான் மகளாக பிறப்பேன்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாங்க அம்பாள். காஞ்சனமாலையும் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் முடிஞ்சது. அடுத்த பிறவியில் மதுரையம்பதியில் மலைத்வஜ மகாராஜாவுக்கு மனைவியாக காஞ்சனமாலை வந்து பிறக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் ஆரம்பிக்குது. மலைத்வஜ மகாராஜாவுக்கு எல்லா செல்வங்களும் இருக்குது. மலை செல்வத்தை தவிர எல்லா செல்வங்களும் இருக்குது. பாண்டிய நாடு சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி மகாராஜாவும் மகாராணியும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள அந்த மலை செல்வம் ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு. அப்போ அவர் மகாராஜா அரச வேலம் கூட்டி என்ன பண்ணான்னு கேட்கும்போது அகத்திய மகாமுனிவரை கூப்பிட்டு வந்து புத்திர காமகோசி யாகம் நடத்துறா, குழந்தை பரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாள்ல மலைத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் அமர்ந்து தம்பதி சமேதராக அமர்ந்து புத்திர காமகோசி யாகம் நடத்தப்படுகிறது. அந்த புத்திர காமகோசி யாகத்தின் வேள்வித்தீயிலிருந்து ஒரு பெண் குழந்தை, ஒரு 3 வயது குழந்தை வரா. அவதான் நம்மளுடைய தாயார் மதுரை மீனாட்சி. அவளுடைய இயற்பெயர் தடாதகை நாச்சியார். அவளுக்கு 3 தனங்கள், 3 மார்புகளை கொண்ட அம்பிகை தான் வந்து அம்பாள் வந்து பிறக்கிறா. அந்த நிகழ்வு நிகழ்ந்த தினம் தை மாதம் மக நட்சத்திரம் தான். அன்னைக்குதான் வந்து அம்பாளுடைய பிறந்த நட்சத்திரம். அப்படி அம்பாள் பிறக்கிறா. காஞ்சனமாலைக்கு கொடுத்த வரத்தின் அடிப்படையில் அவளுக்கு காஞ்சனமாலை மகாராணிக்கு பெண் குழந்தையாகவே வந்து அம்பாள் அவதரிச்சிடுறாங்க. அம்பாள் அவதரிச்சு நிறைய மக்களுக்கு வந்து வரம் கொடுத்து அவங்க பிறந்து வளரும் போதே நிறைய வித்தைகள், நிறைய போர் தீர சாகசங்கள்லாம் செஞ்சு ஒரு ஆண்மகன் மாதிரி தான் அவங்க வந்து வளர்றாங்க. அதற்கப்புறமாக காஞ்சனமாலையுடைய வரம் வந்து நிறைவேறிட்டு ஆண்மகனாக வளர்றாங்க. வளர்ந்த உடனே வந்து நம்ம மீனாட்சி வந்து சுந்தரேஸ்வரர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, இந்த நாள்ல அம்பாளை வழிபடும் போது என்ன கிடைக்கும்? இந்த தை மாதம் மக நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. அன்னைக்குதான் தை மக நட்சத்திரம். அன்று இந்த அம்பாள் நம்ம மீனாட்சி அம்மா வழிபடும் போது அம்பாள் எல்லா வரங்களும் கொடுப்பா. என்ன காரணம் அப்படின்னா நம்மளே பிறந்தநாள் அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச தான தர்மங்கள் செய்யறோம். அம்பாள் அகிலாண்டக்கூடிய பிரம்மாண்ட நாயகி, உலகத்துக்கே வந்து அதிபராசக்தி இல்லையா? அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அம்பாளை வழிபடும் போது அம்பாள் எல்லா வரங்களையும் கொடுப்பான். அதான் வந்து அந்த மக நட்சத்திரம் தனிச்சிறப்பு. பொதுவாக மக நட்சத்திரத்துக்கே தனி சிறப்பு உண்டு. அவங்க வந்து ரொம்ப வீர தீரமா இருப்பாங்க. அவங்க நினைச்சதை மட்டும் தான் செய்வாங்க. அவங்களுடைய குணம் வந்து ரொம்ப ராஜபரிவாளம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம மீனாட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? எல்லா மக்களுக்கும் அம்மா வந்து எல்லா வரங்களையும் கொடுத்துருக்காங்க. இந்த தை மாசம் மக நட்சத்திரத்தை அன்னைக்கு அம்பாள் மீனாட்சியை வழிபட்டு நம்ம வாழ்க்கையில எல்லா வரங்களும் நலங்களும் கிடைக்க பெறுவோமாக. நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்மிகில் வனாதி பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதூர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் நோங்கு நச்சவம் வேள்வி மல்க மேன்முகர் செய் விழுதி விளங்க உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் முகநூல் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகமும் வேலும் அது வைத்து வழிபடுவதற்கு ஒரு சின்ன கிண்ணமும் வந்து நம்ம அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கிண்ணம் எதுக்குன்னு கேட்டா அந்த கிண்ணத்துல வேல் நிரப்பி அதன் மேல விபூதி நிரப்பி அதன் மேல் வேல் வச்சு வழிபாடு செய்யணும். இந்த வேல்மாறல் புத்தகம் வேலும் வேலும் நினைக்கிறவங்க உங்களுடைய தகவலை வந்து நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்புறோம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம்.